ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்து வந்துள்ள இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிப்ரவரி 11, 2026 அன்று உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் தனக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தனக்கு வழங்க வேண்டிய அங்கீகாரத்தையோ அல்லது உரிமைகளையோ வழங்காமல் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு குமரகுரு ஆவேசமாக பேசியிருக்காரு. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அதிமுகவில் கோஷ்டி பூசல் நிலவி வரும் நிலையில் மாவட்ட செயலாளரே தலைமைக்கு எதிராக திரும்பியுள்ளது அந்த கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக இவருக்கு எதிராக புகார் அளித்த நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இத்தகைய விரிசல்கள் ஏற்படுவது கட்சியோட பலத்தையே குறைக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வருஷம் அதிமுக தலைமையிலான ஆட்சி கண்டிப்பாக 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? எடப்பாடியும் நம்ம ஓபிஎஸும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ கட்சியில் இருந்தாங்க அப்படின்னா 2026 தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இல்லை 2 பேருமே தனித்தனியாக நின்று 2 பேருமே தனியாகவே ஜெயிச்சிருவாங்க, சப்போஸ் இல்லை ஒருத்தர்னா ஒருத்தர் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையாக வந்தாலும் வரலாம். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026 தேர்தல் ரொம்பவே ஒரு பரபரப்பான கதைக்களத்தோடு தான் இருக்க போகுது. அது எந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு கட்சி வேறு ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.